வர்றதுக்கு முன்னாடி ஒரு சூயிங்கம் வாயில போட்டுட்டு வந்துரு. ஓ, அதான் பிரச்சனையா? பாக்க என்னதான் டீசென்ட்டா இருந்தாலும் நாத்தம் குடல புடுங்குது. அவன் எந்த பொண்ணு கூட வேணா இப்ப தைரியமா பேசுவான். ஓ, ஹே பியூட்டி, நீ எப்படி இருக்க? இங்க கேவலமான நாத்து வர்றதுக்கு வேற ஏதோ நினைச்சேன். அப்படியா? நான் மவுத் வாஷ் பண்ணனே. மின்ட் மாதிரி ஏதாவது வாயில போட்டுக்கோயே. எனக்கு மொத்தத்தையும் வாயில கொட்டணும். ஹாய் ஸ்வீட்டி, நீ என்ன பண்ற? நீ என் கூட வந்து டான்ஸ் ஆட முடியுமா? அது வந்து டாக்டர் நாளைக்குள்ள டிஸ்சார்ஜ் பண்ணிட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, சரியா? ஹாய் டியர், நீ ரொம்ப அழகா இருக்க. ஓ, உனக்காவது ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? எனக்கு புரியல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? மாணவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. நம்ம பள்ளியில ஒரு வினோதமான நாத்தம் வரதால அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்க எல்லாருக்கும் விடுமுறை. அட போங்கப்பா. சுவாச துர்நாற்றம் இந்த வயசுல சகஜம்தான். உன்னுடைய நெருப்பு காக்கும் சுரப்பிகள் அதிகபட்சம் 1 வாரத்துக்கோ இல்ல 2 வாரத்துக்கோ தான் இருக்கும். 2 வாரமா? என்னால முடியவே முடியாது. நான் டான்ஸ் பார்ட்டிக்கு போகணும், சினிமாக்கு போகணும், நிறைய இடத்துக்கு போகணும். நாம சுவாசத்தோட வாசனைக்கு எப்பவும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அன்னைக்கு பள்ளத்துல பார்த்தமே, அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதா முக்கியம்.